வர வர இந்த கீதாவுக்கு கொழுப்பம் திமிரம் கொஞ்சம் கூடிதான் போயிட்டு. என் வீட்டுக்காரனை பத்தி அவ நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளாம், நான் ஒன்னும் தெரியலையா. வரட்டு இவன் இவன் அப்படி அவகிட்ட என்னத்தை சொல்லி கொடுத்தான்னு இன்னைக்கு கேட்டு முடிச்சிடணுமே. செல்வா செல்வா வாய திறந்தாலே அவ வாயில வாரது ஒரே வார்த்தை செல்வா. செல்வா மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. அவளை மட்டும் எப்போ நம்ம ஏன் குறை சொல்லிட்டு இருக்கணும்? வீட்டுல உள்ளவன் சரியில்லாதனால தானே இவ செல்வாவை பத்தி எனக்கு தான் தெரியும், செல்வா செல்வான்னு விழுந்துகிட்டு இருக்காளுவ. இன்னைக்கு அவன் வரட்டு, இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். என்ன இழுவ தனியாண்டு பேசிட்டு இருக்கு? ஏ உமா, வாங்கக்கா வாங்க. என்னண்ணா தனியா இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கா? ஏக்கன்னா தெரியாம தான் கேக்கேன். உங்க குழந்தைனார பத்தி அந்த கீதா அப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க ஒரு வார்த்தை வாயை திறந்து கேக்குறீங்களா? நீங்களும் கூட சேர்ந்து இழிச்சுக்கிட்டு இருக்கிறிய. அவ என்ன தப்பா சொல்லிட்டா, நான் என்ன தவள்கிட்ட கேக்குறது? நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிய? ஏன் கீதா ஏதாவது தரேன்னு சொன்னாலோ அவளுக்கு பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறிய? என்ன விஷயம்? என்ன இழுவ பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. கீதா தரேன்னு சொன்னா உடனே பேச்சு மாறிடுமா? இங்க பாருமா, உனக்கு தான் பேச தெரியான்னு எல்லாம் பேசிட்டு இருக்காத பத்துக்க. அவ செல்வாவை பத்தி பேசினாலும் செல்வா வந்தாலும் அவன் வச்சு கேளு. ஏன்ட்ட ஏன் வர்றா? கேக்குறேன், இன்னைக்கு கேட்கதான் போறேன், அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரட்டு தேவையில்லாம அதே இதையும் பேசிட்டு இருக்காதவுமா. நான் இப்ப வந்தது எதுக்குன்னா, அந்த ரூபா வேணுமா வேண்டாமா ஏன்னா வேற ஒருத்தவங்க கேக்குறாங்க. நீங்க வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆளுகிட்ட ஒரு நாள் வட்டி ஒன்றும் தர முடியாது, சும்மானா கேளுங்க, எனக்கு வட்டிக்கு வேண்டாம். என்ன உமா என்ன பேசியா? சும்மா தரேன்னு சொன்ன எனக்கு சொந்த தரியாவா? அதெல்லாம் நடக்காது, வட்டி கண்டிப்பா ஒரு நாளாலும் கொடுத்துதான் ஆகணும். வேணா சொல்லு. வேண்டாக்கா எனக்கு வேண்டாம். என்ன பொசுக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டா? விடக்கூடாதே. என்ன உமா யோசிக்காம வேண்டான்னு சொல்லிட்டா? இனி குழுவுக்கு ஒரு ஏடியா 8000 ரூபாய் வைக்க என்ன பண்ணுவா? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன்க்கா, ஆனா 8000 ரூபாய் தந்துகிட்டு ஒரு நாளுக்கு மட்டும் 800 ரூபாய் வட்டி வாங்கியவனா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டாவ. ஐயே சாபம் எல்லாம் விடக்கூடாதுமா. அவங்க என்ன வருத்தத்துல தாராவளோ என்ன கஷ்டத்துல தாராவளோ நமக்கு என்ன தெரியவா செய்யுது? அவங்களுக்கு இது ஒரு தொழிலாத மாதிரி தான். என்ன வட்டி வாங்குறவளுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ஏதோ உங்க ரூபாய தார மாதிரி. உங்க ரூபாயா? போன அப்புறம் யார் உன நான் உங்களுக்கு எல்லாம் வட்டிக்கா தருவேன், சும்மா இல்லையா தருவேன். இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரூபாமுமா, அதனாலதான் சொல்றேன். எனக்கு வேண்டாக்கா, நான் தேவைப்பட்டுனா எங்க அம்மைய வீட்டுல கேட்கலாம். இப்படி அற வட்டி கொடுத்து குழுவ முடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இல்லவுமா, நான் கேட்கும் போதே நம்ம எல்லாருக்கும் சேர்த்தே கேட்டுட்டு பார்த்துக்க. அதான் இப்ப அவ ஏதாவது நினைப்பாவளோ என்னமோனே ஒரு மாதிரி இருக்கு. கேட்கும் போது தானே சேர்த்து கேட்டிய, இன்னும் கையில வாங்கல இல்லையா, அந்த பொம்பளை கிட்ட சொல்லிருங்க எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னு. இழுவ இவளை நம்பி நான் வட்டிக்கு கொடுக்கலான்னு நினைச்சு வச்சிருந்தனே, இவ வேற இப்படி காலை வாரியாலே சரிப்பட்டு வராது. பேசாம ராணியக்காலையும் லட்சுமியக்காலையும் சின்ன பொண்ணையும் பார்த்து பேச வேண்டியதான். இழுவைய விட்டுரும். என்னக்கா? இல்ல உமா, நான் போய் சின்ன பொண்ணு ராணி அக்கா லட்சுமி அக்கா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வரேன். பின்ன தர வேண்டியவே யோசிப்பாவை பத்தி, அதனாலதான். போங்க போங்க. இவ என்ன வட்டிக்கு வாங்குன்னு பதறியதை பார்த்தா உண்மையிலே இது இவ காசாதான் இருக்கும் போல இருக்கே. எப்பா என்ன வெயில் உமா, எப்படிதான் வேலை போயிட்டு வரனே தெரியல. என்ன உமா மைனி வந்தது வராததுமா ஓடி ஓடி கிளம்பி போறவ, எங்க அவ்வளவு அவசரமா போறவ? தெரியாது. அம்மா எங்க காணல? தெரியாது. சரி ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கேன். போ போய் ஒரு காஃபியாவது போடு. தெரியாது. என்ன உமா என்னாச்சு? என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் மைனி உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? மைனிக எனக்கு அவர பிரச்சனை இருக்கட்டு. ஆமா கீதாவுக்கு உனக்கு என்ன லிங்கு? உன்னை பத்தி பேசினாலே அவ ஓவரா என்கிட்ட துள்ளிக்கிட்டு வரா. என்ன உமா சொல்லியா? என்ன சொன்னா கீதா? என்ன பத்தி என்ன சொன்னா?
நான் என் வேதனையில கேக்கேன், நீ எவ்வளவு இழிச்சுக்கிட்டு கேக்குற. என்ன சொன்னா நீ? அப்போ உன்னை இப்படி விடியது தப்பே இல்லதான், அப்படிதானே? என்ன செல்வா, இது என்ன புது பழக்கம்? கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கியா? எது, நான் அவளை அடிச்சனா? என்னதான் உளறியவ? எதுக்குல அவளை அடிச்சா? அது வந்து அம்மா, முதல்ல அவகிட்ட மன்னிப்புகள்ல. பாவம், வாயில்லா பூச்சி மாதிரி அவ அமைதியா இருக்கா. வேலைக்கு வேற இதுல போயிட்டு வரா, அவளை போட்டு அடிச்சியான். அம்மா அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, விடுங்க அத்தை, விடுங்க. அவ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு விடுங்க. பாருல, இவ்வளவு அடியும் வாங்கிட்டு அவ எவ்வளவு பெருந்தன்மையா சொல்லிய மன்னிப்பு கேட்கண்டா நீ. அடி வாங்கினவனுக்கு தானே வலி தெரியும். இடையில வந்துட்டு நீங்க வேற. ஏம்மா? ஆமாம்மா. செல்வா, நீ அவகிட்ட சாரி சொல்ல நீ. வேண்டாங்க, நீங்க எதுக்குங்க சாரி எல்லாம்? வேண்டாம். அதான் உமாவே வேண்டான்னு சொல்றாமா. நீ சொல்லல, எதுக்கு அவளை அடிச்சா? சாரி சொல்லல. சாரி உமா. இட்ஸ் ஓகேங்க. பாவம், அடிய வாங்கிட்டு எவ்வளவு அமைதியா போறா பாரு. இந்த மாதிரி கை நீட்ட வேலை எல்லாம் வச்சுக்காத செல்வா. சரிம்மா. உமா, உமா. சப்பா, எப்படி அடிச்சிட்டா? என்ன வேதனையா இருக்கு. அடியும் வாங்கிட்டு சாரி சொன்ன ஒரே ஆளு நானா தான் இருப்பேன். என்ன அடி எம்மா, இப்பதான் புரியுது. உமாவுக்கு கீதா மேல எவ்வளவு காண்டு, எவ்வளவு கோபம் இருக்குன்னு அடியிலேயே காட்டிட்டா. பிள்ளை என்ன வரலையாக்கா? வரல லட்சுமி. இனி இப்ப வரக்கூடிய நேரம் தான். பஸ் ஸ்டாப்பு போய் கூப்பிட போகணுமா? ஃபோன் பண்ணா. ஏன்னா நிறைய புக் இருக்கான், கொண்டு வர முடியல, வரங்காமான்னு சொன்னா. போனோம் பாத்துக்க. சரிக்கா. ஏக்கா, இது வசந்தி உமாலையும் பாத்தீங்களா? காலையில பார்த்தேன். ரோட்ல 3 பேரை நின்று பேசிட்டு இருந்தாவ. அப்ப இடையில ஏதோ கீதாவும் போனா. மாறி மாறி பேசிட்டு இருந்தாவ. சண்டே என்னமோ. நான் அந்த பக்கம் போகல பாரு. ஆமாக்கா, காலையில வந்து சண்டை போட்டிருக்கல, பார்த்துக்கிடுங்க. என்னத்த, ஒரு ஆளு அமைதியா போனா ஒரு ஆளு தலையை வேற யாரி போகுது. நம்ம யாருக்கிட்ட விளக்குது லட்சுமி? அதை நானும் ஒன்னும் சொல்லல பார்த்துக்க. கீதா உண்டல்லக்கா, என் வீட்டுல வந்துட்டு ஏக்கா கண்டிப்பா ரூபா வச்சிடணும். அப்புறம் அந்த நேரத்துல வந்து ரூபா இல்லை எடுக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு போறாக்கா. அந்த மட்டுக்கு நான் என்ன வைக்காமலா போயிருவேன்? என்கிட்ட மட்டும் வந்து சொல்லிட்டு போறா. அட லட்சுமி, நீ வேற. என் வீட்லயே என்கிட்டயும் வந்து சொல்லிட்டு தான் போனா. ரூபா கண்டிப்பா வைக்கணும், அந்த நேரத்துல வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், சரி நான் வைக்கலாம், நீ அதுக்காக சும்மா குரலை தூக்கி பேசாதீதான்னு சொன்னேன். சரிக்கா, நான் ஞாபகப்படுத்தக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு போனா பாரு. என்னக்கா, அப்ப நம்ம 2 பேரும் தான் வைக்காம இருக்கோமா? அந்த குழுல வேற ஒருக்கெல்லாம் வைக்கலையா? என்னத்த பேசிட்டு இருக்கேளுவ? என்ன தெரியுமா, அவங்க நினைச்ச நேரம் ரூபாய் வைக்க சொல்லியாவ, நினைச்ச நேரத்துல குழுவை முடிச்ச சொல்லியாவ. எல்லாம் விருப்பத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காவ. அடுத்த தடவை இந்த குழுவுல சேரக்கூடாதுன்னு இருக்கேன் லட்சுமினா. நானும் முதல்ல அப்படிதாக்கா நினைச்சேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வட்டி கெடுக்கணும்னா நம்ம வேற யார்ட்டையும் போய் கேட்டா கிடைக்கல. குழுவுல இருந்தோம்னா கிடைக்குது பாத்தீங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த குழுவுல இருக்கிறது பார்த்துடுங்க. இல்லைன்னா நான் எப்பவே இந்த குழுவுல இருந்து நீங்க இருப்பேன் தெரியுமா? அது ஒண்ணு கரெக்டு தான். ஏன் வீட்டுல உள்ளவங்களாம் திட்டிட்டு இருக்காவ, சும்மா அந்த குழுக்கெல்லாம் போகாத, எடுக்காதானே. ஆனா தேவைக்கு ரூபா கிடைக்குன்னு நினைக்கும் போது அதை விடுறதுக்கும் ஒரு மனசு இல்லாம இருக்கு. ராணியக்கா, ராணியக்கா வந்துட்டாளாராம். வா வசந்தி. ராணியக்கா, வடை சுட்டுட்டீங்களோ? என்ன வாசனையா இருக்கு? ஆமா வசந்தி, வடை சுட்டு முடிஞ்சு வா வீட்டுக்கு மோள்கிட்ட கொடுத்து விட்டேன். அப்படியாக்கா? நானும் பாக்கல, பாத்துடுங்க. இப்ப நல்ல மனமா இருக்கு. என்னக்கா பருப்பு போடுவியே? என்ன வாசனையா இருக்கு? என்ன வசந்தி, எல்லாரும் வடை சுடுறதுக்கு என்ன பருப்பு போடுவாங்களோ அதே பருப்பு தான் போட்டிருக்காவ. இருந்தாலும் சும்மா சொல்ல கூடாதுக்கா. ராணி அக்கா வீட்டு சமையல்னா தனி மனமும் சுவையந்தான். ஏன் ரொம்ப சுத்தி சுத்தி ஐஸ் வைக்க? என்ன வேணுமோ? நான் ஒன்னும் ஐஸ் வைக்கல, உண்மையதான் சொன்னேன். ஏக்கா, இது குழு வைக்க ரூபா கேட்டிருந்தே இல்லையா? ரெடி பண்ணிட்டே பார்த்துடுங்க. நான் வேண்டாம் இல்லையம்மா சொன்னேன். நான் குழு லட்சம் நாங்க 2 பேரும் சொல்லிட்டோம், எங்களுக்கு வேண்டானே. என்னக்கா சொல்றிய? நீங்களும் வேண்டான்னு சொன்னா நான் உங்களை நம்பிதாக்கா அந்த பொம்பளைட்டு இருந்து வட்டி வாங்கி வச்சிருக்கேன். என்ன வசந்தி சொல்லியா? உங்ககிட்ட நாங்க வாங்க சொன்னோமா? நீ உன் விருப்பத்துக்கு வாங்கி வச்சிருக்கியா? நீ நாங்க என்ன பண்ண முடியும்? அக்கா, எல்லாருக்கும் சேர்த்து தானக்கா வாங்குறேன். ஏக்கா, அது வட்டி வேற கொடுக்கணும்க்கா. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? இல்ல வசந்தி, எங்களுக்கு வேண்டாம், ரொம்ப வட்டி அதிகம். அதெல்லாம் கட்டுப்படியே ஆகாது. நான் அன்னைக்கு குழுவில் வச்சு வாங்கிட்ட என்ன சொன்னேன்? எங்களுக்கு வேண்டாம், நாங்களே பாத்துக்கலான்னு சொன்னேன். நீ ஏன் வாங்கினா? கடைசி நேரம் இப்படி காலை வாரியாளோலே. நான் வேற ஸ்டெப்பா நெக்லஸ் எடுக்கலான்னு நினைச்சேன்.
மண்ணை வாரி போட்டுட்டால ஆசையில. இல்லக்கா கீரை எல்லாரும் ரொம்ப அர்ஜென்ட் படுத்தினா இல்லையா, அதனாலதான் சேர்த்து வாங்கினேன். வேண்டாமா, எனக்கு வேண்டாம், ராணியக்களுக்கு வேண்டாம். நீ வாங்கின பைசாயை கொடுத்துரு. கையில வாங்கிட்டு கொடுத்தாலே வட்டி கேப்பாவக்கா, என்ன பண்ணியது? என்ன வசந்தி இப்படி பாரு, வாங்கிட்டு கொடுத்த உடனே வட்டி கேட்கவனா இவள நம்ம எப்படி வாங்க முடியும்? வேண்டாம் வேண்டாம், நீ காசை கொடுத்துரு. சரிக்கா, பின்ன நான் வாரேன். சின்ன பொண்ணுட்ட ஒன்று போய் கேட்டுக்கிட்டு. எடுத்த எடுப்புல வேண்டான்னு ஒரே வாரத்துல முடிச்சிட்டாளுவ. நம்ம வட்டி விட்டு சம்பாதிக்கலான்னு பார்த்தோம், அந்த ஆசையும் போச்சா? வேண்டாமா வேண்டாம், ஒருத்திக்கு வேண்டாம் சொன்னா இவளுக்கு வேண்டாம், ஒருத்திக்க வேண்டாம். ஏக்கா, அவ பேசிட்டு போறதையும் மூஞ்சி போன போக்கையும் பார்க்கும்போது ஏதோ இது அவ பைசா மாதிரி தான் தோணுது, பார்த்துக்கிடுங்க. எனக்கும் அப்படிதான் லட்சுமி தோணுது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.